Namaste. Greetings all of you. Grandmaster Shiva Kaksaluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலேருந்து கடைசி பல நாட்களாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆன் குரு அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். How you treat the teacher is like an echo. It comes back to you many times. What you give returns to you many times. எக்கோ சொல்றது எதிரொலி மாதிரி. ஒரு குருவை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு எதிரொலிக்கு சமமானது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது மாதிரி ஒரு மலைப்பகுதியில இருந்துட்டு நீங்க பேசும்போது நீங்க பேசினது எதிரொலியா பல மடங்கு திரும்ப கேட்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு குருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய எல்லாமே பல மடங்கு திரும்ப அந்த சீடருக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டே இருக்கும். அதனால்தான் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அந்த குருவுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. கிராண்ட் மாஸ்டர் உடல்ல இருக்கும்போது இதை பல முறை எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கூட பண்ணி காமிச்சிருப்பாங்க. உங்க ஆன்மீக குருக்கு நீங்க கொடுக்கறது எல்லாமே பல மடங்கு திரும்ப உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பயிற்சி பண்ற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தைரியம் வேணும்னா குரு தைரியமா இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் பொதுவாகவே நம்மளுடைய மரபு படி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, எல்லா ஸ்கூல்லையும் அது இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க? அறிவோம் நன்றாக குரு வாழ்க, குருவே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றாக குரு வாழ்க அப்படிங்கிறது ஒரு வேண்டுதல் மாதிரி சொல்லுவாங்க. என்னோட குரு ரொம்ப நல்லா வாழணும். அப்ப நம்ம அந்த குருவுக்கு நீங்க என்ன வாழ்த்துறீங்களோ அது அப்படியே பல மடங்கு திரும்ப வரும். அதனால்தான் குருமார்கள் மிக சாதாரண மனிதர்களை கிட்ட வர்றது தவிர்ப்பாங்க. ஏன்னா அவங்க தெரியாம அந்த குரு பத்தி ஏதாவது சொன்னா கூட அவங்க மனசுல தேவையில்லாத ஏதாவது இவர் ஏன் இப்படி இருக்காரு, அதை ஏன் அப்படி பண்றாங்க, இவங்க கூட தான் இதை பண்றாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடியதும் பல மடங்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த பொதுமக்கள்ல இருந்து விலகி நிறைய குருமார்கள் இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சூத்ராவோட உண்மைதான் அது. அதனாலதான் அவங்க சாதாரண மக்கள் கிட்ட அதிகமா இன்ட்ராக்ட் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க ஏதாவது தவறு நினைச்சா கூட பல மடங்கு அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை குருவுக்கு நம்ம கிடைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிடலாம். இது மிக முக்கியமான செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. நமஸ்தே.